உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் ஏன் கலந்து கொள்ளவில்லை, ஏன் புறக்கணித்தார்? அவர் எங்கப்பா காணோம், அவரை யாரும் கூப்பிடலையா, இல்ல அங்க கூப்பிட்டு வந்திருந்தாலும் அங்க யாரும் அவர் வந்து பொருட்படுத்திருக்க மாட்டாங்களோ, அதில் வராமல் போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் சமூக தளத்துல இந்த 2 நாளா வந்து வாட்டி வதக்கிட்டு இருக்கு. இது மட்டுமா? இதை விட ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. என்னன்னா, அந்த கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திரு திருமாவளவன் அவர்கள், அவர் இந்த தாவேக அரசை ஆதரித்து அந்த கட்சியை கூட்டணிக்கு வச்சிருக்காரு. இவங்க அந்த கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க ஒரு ஆளுங்கட்சியா வந்திருக்கிறாங்க, ஆளுங்கட்சி கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க. ஆனா அந்த கட்சியினுடைய தலைவர் என்னவோ அண்ணன் திருமா அவர்கள் தான். அந்த கட்சியில இன்னைக்கு முதன்மை செயலர் இருக்கக்கூடிய ஷானவாஸ் அந்த கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக எப்படி பேசுவார்னா, இந்த டிவிக்கு அரசு எப்படி அரசு தெரியுமா, இது வந்து ஒரு பாஜகவினுடைய ஒரு கைப்பாவை அரசு, இவங்க பிஜேபி மாதிரியே இருக்காங்க, இவங்க பிஜேபி தான் சொல்லிட்டு சந்தேகமா இருக்குன்ற அளவுக்கு பல விஷயங்களெல்லாம் கருத்தில் முன்வைப்பாங்க. ஒட்டுமொத்த ஊடகங்களும் அதை பேட்டி எடுத்து போடுவாங்க. இப்போ என்னன்னா, விசிகாவினுடைய தலைவர் அண்ணன் திருமாவர்கள் தான். அந்த ஒரு மனிதருக்காக தான் விடுதலை சிறுத்தைகளை தவிர மற்ற எந்த நபர்களும் கிடையாது. அது திரு ஷானவாஸ் மட்டும் கிடையாது. வேற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு முக்கியம் வந்து அண்ணன் திருமா தான், மற்றவங்க யாரும் பொருட்படுத்துவதே கிடையாது. ஆனால் இந்த ஊடகங்கள், குறிப்பா இந்த திமுகவுடைய பெய்டு மீடியாஸ் இருக்கு இல்லையா, இந்த ஊடகங்கள் வளைச்சு 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 ஷானவாசை எப்படி எடுப்பாங்க. அப்படியா உங்க கட்சியோட நிலைப்பாடுகள்லாம் இப்படி இருக்கு, திருமாவர்கள் வந்து விஜய் சப்போர்ட் பண்ணிட்டாரு, முன்னாடி பிஜேபியுடைய கை குழந்தையை சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி சொல்றாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி தமிழ் தாழ்வாளத்துக்கு என்ன ஒரு ரோல் எடுத்தாங்க சொல்லிட்டு சுற்றி 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 வளைச்சி வளைச்சி கேள்வியை கேட்டு என்னவோ பிசிகாவுக்கு இவர் தான் முகன்ற மாதிரி பிரதிபலிப்பாங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு நபர், அவர் இஸ்லாமியர் தான், அவர் வந்து ஷானவாஸ் அவர்களையும் நீங்கள் வாழ்த்தி பேசுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் அண்மையில் இங்கேருந்து ஒரு கட்சிக்கு வந்து போயிட்டார். அவர் என்ன பேசுகிறாருன்னா, ஷானவாஸை வந்து ஒரு துரோகி மாதிரி வேணாம் பேசுகிறாங்க, என்னவோ ஷானவாஸ் ஒன்றுமே இல்லாத ஒரு கூட்டம் வந்து இவங்க எல்லாம் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அவர் எவ்வளோ பேர் அறிவாளி தெரியுமா, அவர் எவ்வளோ பேர் சிந்தனையாளர் தெரியுமா, அவர் எவ்வளோ பேர் எழுத்தாளர் தெரியுமா? ரைட், ஓகே, சிந்தனையாளர், எழுத்தாளர், அறிவாளி எல்லாருமே தான் இருக்கிறாங்க, இவர் மட்டும் கிடையாது. வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு மீடியாவில் ஒளிர்வதன் மூலமாக அவங்க தெரிறாங்க. விடுதலை சிறுத்தைகளில் இவரை விட கருத்தாளுமை மிக்க, அறிவாற்றல் நிரம்பிய, சிந்தனை நிரம்பியவர்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்காங்க, சிந்தனைவாதிகள்லாம். ஆனால் அவங்களுக்குலாம் நான் திரும்ப வந்து வாய்ப்பு கொடுக்கல. என்ன காரணம் கேட்டால், இவர் ஒரு இஸ்லாமியர், இந்த கட்சிக்கு வந்து ஒரு தலித் கட்சி என்ற முகம் மட்டுமே இருக்கக்கூடாது, இந்த கட்சியில் எல்லாரும் பயணிக்க வேண்டும், அதனால் இஸ்லாமியர்களுக்கு, தலித் அல்லாதவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து கொடுத்தாங்க. அப்படி வாங்கினவங்களாம் தவிர இவர் தான் சிறந்த அறிவாளி, இதாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் சிந்தனையில் அப்படின்றது அதுக்காகலாம் கொடுக்கல. நிறைய அறிவாளிகள்லாம் இருக்கிறார். நம்ம ஒரு குறைச்சி எடை போடல ஒரு நம்ம. குறிப்பாக இந்த மாநாடு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த வருஷத்தில் நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாநாடு. இந்த வருஷத்தில் வந்து இன்னொரு பெரிய மாநாடு போடுவாங்களா போட மாட்டாங்களோ நமக்கு தெரியாது. வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரு கட்சியுடைய மாநாடு, பெரிய மாநாடு பெருசாக பேசப்படும். இவங்க வந்து குறிப்பாக மது ஒழிப்பு அந்த மாநாடு போட்டாங்க இல்லையா, அதன் பிறகாக இந்த மாதிரி மாநாடுகள்லாம் போட்டு அது பெரிய பேசப்படும் பொருளாக மாறுது. அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை தான் கட்சி பெரிய மாநாடு போடுது. அங்கங்கே மீட்டிங் நடத்துவாங்க, சின்ன சின்ன கூட்டம் மாநாடு நடத்துவாங்க, அதெல்லாம் வழக்கம் தான். ஆனால் அந்த பெரிய மாநாட்டிலேயே எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் வந்து கொடுத்தாங்க. யார்? அண்ணன் திருமாவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் வந்து கொடுத்தாங்க. இவருக்கும் ஒரு பொறுப்பு வந்து கொடுத்தாங்க. ஐ திங்க் இந்த ஊடக ஒருங்கிணைப்பு நினைக்கிறேன், அந்த பொறுப்பு வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு நாள் கூட ஒரு வேலை செய்யல சொல்லிட்டு நம்ம சொல்ல அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளை, தம்பி ஷானவாஸ் எங்கப்பா இருக்கிற, வாப்பா, அறிவாளி மக்கள் தானே போயிட்டியாப்பா, இல்லை நீ அறிவாளி மக்களாக போக மாட்ட, கண்டிப்பாக அம்பேத்கர் வந்து சொல்லி நம்புகிறோம் நாங்கள், அதனால் வந்து இங்கே வந்து வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்வீட்லாம் போட்டு இவர் எங்கப்பா நம்ம காண சொல்லி தேடிட்டு இருந்தாங்க. அப்போ கூட அண்ணன் அசரவே இல்லையே, நீங்கள் கூப்பிட்டா நான் வந்தேன்னம்மா அப்படின்ற மாதிரி இருந்தார். இப்போது இந்த நான் தலித் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அல்லது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் என்னவோ ஷானவாசரனை வந்து விசிகாவுக்குலாம் வெளியாதான் நினைக்கிறாங்க, அப்படியே இஸ்லாமியர் அங்கேருந்து இவங்களாம் பிடிக்காமல் போயிடுச்சு, அவருடைய அறிவு முகம் இவங்களாம் பிடிக்காமல் போயிடுச்சு, அவருடைய பதவி இவங்களாம் பிடிக்காமல் போயிடுச்சு, வைத்தறிச்சல் எல்லாரும் பேசுகிறாங்க, யார் தலித்துக்கெல்லாம் வைத்தறிச்சலில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தை கக்கி கொண்டு இருக்கிறார்கள்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஆரம்பத்தில் இஸ்லாமியர்கள் முன்னேற்றத்திற்கோ அல்லது இஸ்லாமியர்கள் உரிமைக்கோ தொடங்கப்படல. இன்னைக்கு அவங்க எல்லாருக்குமே கட்சியாக இருக்காங்க. ஓபிசி மக்களுக்கும் அண்ணன் திரும்ப தான் பேசுகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பரிணாமம் மிக்க ஒரு கட்சியாக அண்ணன் திரும்ப அவர்கள் இருக்காரு. அது வேற விஷயம். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பட்டியல் சமூக மக்களுடைய அதிகாரத்திற்கு உரிமைக்காக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி தான் விசிகா. பின்னாட்களில் அதை அவர் அரசியல் சூழலுக்கேற்ப அந்த கட்சியை வளர்த்தெடுத்து எல்லோருக்குமான பொது கட்சியாக மாற்றிட்டார். இன்றைக்கி அந்த கட்சி பொது கட்சி தான். ஏன்னா போன முறை கொடுத்த 6 சீட்டில் 2 சீட்டு வந்து ஒரு தலித்துக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் கொடுத்தாரு. அதில் அவங்களாம் வெற்றி பெற்று உள்ளே வந்தாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு தலித் அல்லாதவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தலித் கட்சிலாம் சொல்ல முடியாது. பொருளாளர் யார் இப்போ அந்த கட்சிக்கு? மரியாதைக்குரிய எஸ்.எஸ். பாலாஜி அவர்கள். அப்போ நம்ம எப்படி ஜாதி கட்சி சொல்ல முடியும்? ஒரு பறையர்களுக்கான ஒரு கட்சியில் ஒரு வன்னியர் ஒருவர் பொருளாளராக இருக்காருன்னா அது ஜாதி கட்சின்னு சொல்ல முடியாது. பொதுவாகவே இங்கே தலித்துகள் கட்சி தருவோம்னா அந்த கட்சி ஜாதி கட்சி தான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் சில மாற்று மொழி பேசுகிறவங்களாங்கிறாங்க இல்லையா, தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்களாம் வந்து கட்சி தருவோம்னா அந்த கட்சி புது கட்சியாக பார்க்குறாங்க. ஒருவேளை ஓபிசி கட்சி தருவோம்னா அவங்களுக்கு அந்த கட்சியின் பார்வை வந்து இருக்காது. இப்போ அண்ணாமலை கட்சி தொடங்க போகிறாரு. அண்ணாமலை கட்சி ஜாதி கட்சியை வெளியே பார்ப்பாங்களான்னு கேட்டால் அது உள்ளக்குள்ளே இருக்குதோ இல்லையோ வெளியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினார், உச்ச நட்சத்திரம். அவரை யாரும் அப்படி பார்க்கல. ஆனால் தலித்துகள் கட்சி தொடங்கணும் அப்படி தான் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ரஞ்சித் அவர்கள் கட்சி தொடங்குறாரு அப்படின்னா அந்த கட்சி ஜாதி கட்சியாக பார்ப்பாங்க. இப்போ ரஞ்சித் அண்ணன் என்னவோ தலித்துகளுக்காக மட்டும்தான் பேசுகிற மாதிரி பார்ப்பாங்க. இதில் வேறு இப்போ ஒரு நடிகர் யாரோ பேர் கூட தெரியல எனக்கு. ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த 3 பேர் இறந்தாங்களே தமிழர்கள் சுட்டுக் கொண்டாங்களாம், ஏன் பேசலை, இதை பேசலை அதை பேசலை சொல்லிட்டு கேள்வி கேட்டுறாங்க. சரி, ரஞ்சித் அண்ணன் பேசுறது நீங்களாம் ஏன் பேச மாட்டீங்களா? திருப்பி கேட்டார், என்ன பண்ணுவீங்க? நம்ம பேசணும் தான், அதை வேற ஆளெலாம் சொல்லலை. அவர் பேசவே இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? நீலம்பன் பட்டமையா அதை கண்டிப்பாக இல்லை சொல்லி தெரியுமா அவருக்கு? விஷயத்துக்கு நாம் வரணும். இதை பற்றி பேசுகிற போது இதில் முடிச்சுட்டு போயிடலாம். அப்போது ஷானவாஸ் அவர்கள் ஏன் வரலை அப்படின்னா நமக்கு என்ன தோணுது, இல்லை நமக்கு என்ன சொன்னாங்க, தோன்றதெல்லாம் எடுத்துடலாம். நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இவருக்கு வந்து விஜய் அவர்களுக்கு திரும்ப அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்குறது பிடிக்கலையாம். என்ன காரணம்னு கேட்டால், விஜய் வந்து பாஜகவினுடைய குழந்தை என்று சொல்லிவிட்டு எப்படி ஆதரிக்கிறது. அப்புறம் இதோட முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம திமுகவோடு இருக்கிறதுக்கு அல்லவா விசிகால இருந்தோம், திமுக விட்டு வெளியே வந்துட்டோன்னு எப்படி விசிகால இருக்க முடியும் சொல்லிட்டு அவரை வந்து கேட்குறாங்க. நான் சமூக வலைதளத்தை படித்தேன். திமுக உறுப்பினர் மீண்டும் திமுக இணைந்தார் சொல்லி செய்தி வரப்போகுது. யாரை? ஷானவாசன் சொல்கிறாங்க. அப்போ அவரே வந்து திமுக தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அது அவரே சொல்லியிருக்காரு. நான் ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் அங்கே திமுக இல்லை என்று சொன்னால் நான் திமுகவாக மாறி பேசுவேன். தெரியல, அப்படிலாம் யாருன்னா மாறிக்கிரி பேசுவாங்கன்னு தெரியல எனக்கு. இப்போ கூட்டணி வச்சுனுங்கிறாங்க. கூட்டணி வச்சுக்கிறதெல்லாம் எல்லா கூட்டணி கட்சி முகமாக மாறி மற்றவங்களாம் பேசுகிறாங்களான்னு தெரியல எனக்கு. ஆனால் இவர் மட்டும் வந்து மாறி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது இந்த திமுகவினுடைய உறவை முறித்து கொண்டது ஷானவாஸ் அவர்களுக்கு ஒரு துளியும் பிடிக்கவில்லை, ஒரு துளியும் அதை ஏற்க முடியவில்லை. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததை ஏற்க முடியலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். வன்னியரசான அமைச்சரானதும் ஏற்க முடியலன்றது தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த அரசு பிஜேபி அரசுனா பிஜேபி அரசினுடைய அமைச்சராக வன்னியரசன் இருக்காருன்றது ஷானவாஸ் சொல்கிறார். ஒருவேளை இதே ஷானவாஸ் அவருக்கு சீட்டு கொடுத்து இந்த மாதிரி அமைச்சரவை கொடுத்துருந்தா அமைதியாக இருந்ததுக்கு பார்ப்போற்றும் அரசு, தளபதியின் அரசுன்னு சொல்லிட்டு விஜயுடைய கட்சிக்காரர்களை விட மிக தீவிரமாக பேசியிருப்பார். ஏன்னு கேட்டால் அதிகாரம் பதவியெலாம் இருக்குது. ஆனால் அதிகாரம் பதவியெல்லாம் வந்ததுக்கு பிறகு கூட வன்னியரசன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த பதவி அதிகாரம்லாம் நெக்ஸ்ட்டு தான், நான் என்றைக்குமே விடுதலை சிறுத்தைகள் என்பதாலும் பெருமை, எனக்கு அதுதான் என்னோடய அடையாளம் சொல்கிறார். அப்போ அவர் எங்கே இவர் எங்கன்றது நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். அப்புறம் வாரியம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த வாரியம் வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றது நமக்கு தெரியாது. அந்த வாரியம் கொடுப்பதில் காலதாமதம் ஏற்படுது அல்லது கொடுக்க முடியாத சூழல் வந்து இருக்கிறது. இதை வந்து ஷானவாஸ் வந்து புரிந்து கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நமக்கு இருந்தால் ஒரு யூஸும் கிடையாது, வண்டியை திமுக பக்கம் திருப்பலான்றது ஒரு ஐடியாவாக வந்து வச்சுருக்காராம். இப்போ இதெல்லாமே கூட நம்ம ஏதோ வந்து அச்சு கதையே விட்டுன்னு இருக்காண்டா அப்படி மாதிரிலாம் கிடையாது. ஒரு பிரபல பத்திரிகையே எழுதியிருந்தாங்க. அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் நம்மகிட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே போயிட்டு இருக்கக்கூடியவங்க தான். யார் யார் சொல்லியிருப்பாங்கிறது நீங்களே கொஞ்சம் யூகிச்சு யார் யார் செஞ்சால் நான் சொல்லியிருப்பான்னு யோசிச்சுங்க. எல்லாமே நடக்கிறது தான்.
சரி, இது ஒரு பாணியில் இருந்தால் நம்மளே ஏன்டா ஒரு கட்சி தொடங்கக்கூடாது, எப்போதான் நம்ம தலைவர்னு போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய கட்சி தொடங்குவதற்கும் அவர் வந்து ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருக்கின்றார் அப்படின்னு ஒரு செய்தி. அதையுமே அந்த பிரபல பத்திரிக்கை வந்து எழுதியிருந்தாங்க. ஏன் அவர் என்ன தலைவர் ஆகக்கூடாது? ஆகட்டுமே, என்ன இருக்குது, தலைவர் தான் ஆகட்டும். ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள்லாம் வந்து இருக்கட்டும், இவரும் ஒருத்தராக வந்து ஆரம்பிக்கணுமா, என்ன அதெல்லாம் குறைஞ்சி போயிட்டு போகுது. அப்போ அதுக்குமே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது விசிகாவால் ஷானவாஸா இல்லை ஷானவாஸால் விசிகாவே என்று சொன்னால் விசிகாவால் தான் ஷானவாஸ். யாருன்னே தெரியாத ஒரு நபர் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளோதான் திறமை மிக்கவராக இருந்தாலும் உங்களுக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்காது, கிடைக்கவும் போகிறதில்லை. ஏன்னா இன்றைக்கி பல அறிவுஜீவிகள் ஊடக வெளிச்சம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஆசை தான். ஆனால் அந்த ஊடக வெளிச்சம் பெறுவதற்கான அந்த தளம் அவங்களுக்கு ஏற்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுல அவங்க இருக்கிறாங்க. அப்போது விசிகா இல்லை என்று சொன்னால் நீங்களும் பல பேச்சாளர்களை ஒருத்தராக இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எம்எல்ஏன்ற முகத்தை கொடுத்து மிகவும் சிறிய வயதில் துணை பொதுச் செயலராக்கியவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள். இப்போ என்னடா பாய்காட் பண்ணுறாரு இவர் வந்து, நான் வந்து மாநாட்டுக்கெல்லாம் வரமாட்டேன், எந்த கூட்டத்துக்கு வரமாட்டேன். கடைசியாக கூட இங்கே விசிகா ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஒருங்கிணைச்சாங்க, அதுக்குமே போலவர் விருதுகள் வழங்கும் விழா மட்டும் போயிட்டு தலையை காமிச்சிட்டு வந்துட்டார் போல. அப்போது விடுதலை சிறுத்தைகள் ஒரு நபரை இழப்பதினால் ஏதாவது இழப்பு ஏற்பட போதான்னு கேட்டால் நான் ஒரு நபர்னு சொல்ல மாட்டேன். எத்தனை நபர்கள் போனாலும் எழுச்சி தமிழன் திருமா இருக்கும் வரை விசிகாவானது இருக்கதான் செய்யும். இப்போ பார்த்தோம்னா அந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம், அலைக்கடல் என திரண்டு உளுந்தூர்பேட்டையே பார்த்தீங்கன்னா முழுதுமாக ஒரு சிறுத்தைகளின் கோட்டையாக மாற்றிய ஒரு கூட்டம். இதெல்லாம் யாரை பார்க்கறதுக்கு வந்தாங்க? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பார்க்க வந்தாங்களா, இல்லை மாநில நிர்வாகிகளை பார்க்க வந்தாங்களா, யாரை பார்க்க வந்தாங்க? அத்தனை பேரும் எழுச்சி தமிழர் என்கின்ற ஒருவரை தான் பார்க்க வந்தார்கள். அப்போ இவங்கெல்லாம் போயிட்டா கட்சினாவோ போயிடுன்ற மாதிரியும், இல்லை இவரை வச்சு திமுக விசிகா வந்து உடைக்க நினைக்குதுன்ற மாதிரி பல பேர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. திருமானர்கள் வரை நீங்கள் உடைக்கவும் முடியாது, அதை பிரிக்கவும் முடியாது. ஏன்னா அந்த விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடியவங்க அந்த திருமாவுக்காக இருக்காங்க. விஜய் கூட கூட்டணி வச்சது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெளியே போயிடணும், அதுதான் வந்து நாகரிகமானது. இப்போ இவர் ஏற்கனவே ஒரு முறை ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த அரசுக்கு எதிராக இவங்க எடுத்த ஸ்டாண்டையே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். கேட்டால் நான் பொறுப்புள்ள வார்த்தைகளை தான் பேசுகிறேன், என் வார்த்தையில் ஒரு பிழையை கூட நீங்கள் பார்க்க முடியாது சொல்லிட்டு பிஜேபி கவர்மெண்ட் சொல்லிட்டார். பிஜேபி கவர்மெண்ட்லேயும் பன்னீரசன் இருக்கார். அவருடைய கூற்றுப்படி பார்த்தா ஊழல், சர்வாதிகாரம், சாதி பார்த்து சீட்டு கொடுக்கறது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஒரு குடும்பத்துக்காக உழைக்க வைக்கிறது, இப்படிப்பட்ட திமுகவெல்லாம் இவருக்கு வந்து பார்ப்போற்றும் அரசு, ஊழலுக்கு எதிராக, பணத்திற்கு எதிராக, சாதியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசு இவங்களுக்கு பிஜேபியினுடைய கைக்குழந்தை அரசு என்று சொன்னால் இவரெல்லாம் என்ன சொல்ல முடியும் நம்ம? இப்போ இவர் இந்த மாநாட்டுக்கு வராமல் போனதுக்கு காரணம், வந்தாலும் யாரும் இவர் பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க, சிறுத்தைகள் இவர் மீது கடும் கோபத்தில் இருக்காங்க, தயவு செஞ்சு அவர் வெளியே போக சொல்லுங்கள், இல்லை வெளியே எடுங்கன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைமையின் மீதே ஒருத்தர் சந்தேகத்தை எழுப்புகிறார், இடையூறு ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போது விஜய் அவர்களுக்கு இந்த செய்திகள்லாம் போகுது. என்னப்பா ஷானவாஸ் வந்து நம்ம இருக்கிற அரசாங்கத்தை, நீங்கள் இருக்கிற அரசாங்கத்தை பிஜேபி சொல்கிறாரு, திரும்ப இதை பார்த்துட்டு அமைதியாக இருக்காருன்ற கோபம் திரு விஜய் அவர்களுக்கு வருமா வராதா? வந்தாலும் நியாயமான கோபம் தான், எப்படி தப்பு சொல்ல முடியும் நம்ம? ஏன்னா அவர் வந்து ஒரு ஆன்டி பிஜேபியாக இருக்கார் சிஎம் விஜய் அவர்கள். அப்படி இருக்கும்பொழுது அந்த அரசாங்கத்தை உட்காந்து நீங்கள் மீடியாக்கெல்லாம் உடச்சி பேசுகிறீங்கன்னா அப்போ உங்கள் மீது ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்றதை விஜய் யோசிப்பார் இல்லையா? அதை அவர் சொல்ல மாட்டார், அதெல்லாம் அவர் பார்க்க நேரம் கிடையாது. இருந்தாலும் வந்து சொல்கிறோம் நம்ம. அப்போ ஷானவாஸ் அவர்களை சிறுத்தைகள் இன்றைக்கு புறந்தள்ளி இருக்கிறார்கள், அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். அதனால் அவரே வந்திருந்தாலும் அவர் வரத்துக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை, வந்திருந்தாலும் பெருசாக அவர் கண்டுகொள்ளப்பட்ட மாட்டார். அதனால் வரல அவர். வெகு விரைவில் பார்த்திங்கன்னா ஒரு வெளியேற்ற செய்தி, வெளியேற்றப்படுவாரா இல்லை வெளியேறுவாரான்றது நம்ம பார்த்துடலாம். ஆனால் தொடர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நம்ம வந்து பார்க்கக்கூடியது. அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.